வணக்கம். நான் டாக்டர் ராகேஷ் சந்துரு, ஷிஃபா மருத்துவமனையில் நாளமில்லா சுரப்பி அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன். நம்ம இன்னைக்கு பாராதைராய்டு சுரப்பியில வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போறோம். பாராதைராய்டு சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கழுத்து பகுதியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தைராய்டு கிளாண்ட் இந்த இடத்துல வரும். தைராய்டு கிளாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மிக சிறிய கிளாண்ட் கட், இதுதான் நமக்கு வந்து பாராதைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்றோம். இது 4 பாராதைராய்டு சுரப்பிகள் இருக்கு. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவை கண்ட்ரோல் பண்றதுதான் இதோடைய ஒழுங்குபடுத்த வேலையை தான் இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோனை வந்து பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ பாராதைராய்டு கிளாண்ட்ல 1-2 கட்டிகள் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஹார்மோன் அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆகுது. இதனால நமக்கு என்ன உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதா நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இந்த பாராதைராய்டு ஹார்மோன்ங்கிறது நம்ம எலும்புகள்ல உள்ள கால்சியத்தினை கரைச்சு நம்ம பிளட்டுக்கு கொண்டு வருது. ஸோ பிளட்ல கால்சியமோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பேஷண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எலும்புல உள்ள கால்சியம் குறையறதுனால எலும்பு தேய்மானம். ஸோ எலும்பு எல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும், ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, இனிஷியல் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப எலும்பு வலி, முட்டு வலி, ரொம்ப டயர்ட்னஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் யூஸ்வலா நிறைய பேர் பொருட்படுத்துறது இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளையில எலும்புகள் ரொம்ப தேய்மானம் ஆகி ஃப்ராக்சர், சின்ன ஒரு அடி ஏற்படும் பொழுது ஃப்ராக்சர் வருது. ஸோ அப்படிதான் இந்த நோயினை கண்டுபிடிச்சு வராங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி நீங்க ஒரு கால்சியம் பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். வேற ப்ராப்ளம் என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால கிட்னில கற்கள் வரும். ஸோ நிறைய பேர் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கட்டாயம் நீங்க அந்த கால்சியம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே போல பாராதைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்கிறத மருத்துவ ஆலோசனை பெற்று அதை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். வேற உங்களுக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ், தீராத வயிறு வலி, ரொம்ப சிவியரா இந்த பாராதைராய்டு பிரச்சனைகள் வரும்போது கணையத்திலே பேங்க்ரியடைட்டிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கூட வரலாம். ஒரு உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளை கூட வர இது கொண்டு போய் விடலாம். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே கட்டாயம் மருத்துவ ஆலோசனை பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப உடல் சோர்வு, எலும்பு வலி, முட்டு வலி, கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த சிறுநீரக கற்கள், மெமரி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குதோ கட்டாயம் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். நன்றி.